ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஓட்டப்பிடாரம் கிராமத்தில் இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை ஓட்டப்பிடாரம் குளத்தில் அருகே நம்ம நிற்கிறோம். இப்பொழுது இது வந்து பிரதானமான மதகுகள். இப்போ இந்த 2 மதகுகளுமே தண்ணி போயிட்டே இருக்குதுங்க. இது வந்து இந்த மதகு அடைச்சிருக்கிற போது தண்ணி போகுதுன்னா அந்த மதகு வந்து சரியாக பராமரிக்கிறீன்னு அர்த்தம். இது இன்னைக்கு மட்டும் போல ஏறக்குறைய கடந்த 6 மாதமும் 1 வருஷம் எப்பெல்லாம் குளத்தில் தண்ணி வருதோ அப்போல்லாம் வந்து வீணாக வந்து மதக அடைச்சிருக்கிற போது அது லீக் ஆகி இவ்வளோ தண்ணி போயிட்டுருக்கு. அந்த அளவுக்கு வந்து பொதுப்பணித்துறை ஒரு பொதுப்பணித்துறைக்கு உட்பட்ட குளத்தை வந்து பராமரிக்கிறதுல மெத்தனை போக்கு காட்டுறாங்க. இதனுடைய விளைவாக இப்போ வந்து இந்த கரையும் வந்து இது மதகவே சரி பண்ணல, கரைகளை வந்து சரி பண்ணல, அப்புறம் வந்து வாய்க்கால்களுக்கு விவசாய நிலங்களுக்கு போகக்கூடிய அதையும் சரி பண்ணல. இதனுடைய விளைவாக வந்து 18ஆம் தேதி பெய்த மழையில் மிகப்பெரிய அளவுக்கு இந்த குளத்தினுடைய ஒரு உடைப்பு ஏற்பட்டு எல்லாம் அரிசிட்டு போய் ஒரு பக்கத்தில் இருக்கிற வடக்கு ஆவணம் தெற்கு ஆவணம் கிராமமே கம்ப்ளீட்டாக 3 அளவுக்கு நிலம் மோசப்பட்டு 1000 கிராமங்கள் இருக்கக்கூடிய 1000 ஏக்கர் இருக்கக்கூடிய பல பயிர்கள்லாம் நாசமாக போச்சு. இப்படியெல்லாம் வந்து இப்போ இந்த பகுதியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓட்டப்பிடாரம் தாலுக்காவுக்குள்ள 77 குளங்களும் வந்து இந்த முறை வந்து நிரம்பியிருக்குது. நிரம்பிச்சு ஆனால் எல்லா குளத்துக்கும் தண்ணி இருக்காங்கட்டா தண்ணி இருக்கு. அதில் 77 குளத்தில் 60 குளத்துக்கு மேலே எல்லாம் உடஞ்சி தண்ணி கம்ப்ளீட்டாக வீணாக போச்சு. பஞ்சாயத்து குளத்தையும் சரியாக பராமரிக்கலை, ஒன்றிய குளங்களையும் சரியாக பராமரிக்கலை, பொதுப்பணித்துறைக்கு உட்பட்ட குளங்களையும் சரியாக பராமரிக்கலை. ஒட்டுமொத்தமாக இப்போ வந்து அரசு இயந்திரமே வந்து நீர்நிலை பாதுகாப்பதில் மிகப்பெரிய தோல்வின்றது. ஆனால் அதே சமயத்தில் 18 கோடி ரூபா அண்மையில் இங்கிருந்து வந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு அப்பா இருக்கக்கூடிய ஓசனோத்து என்கிற கால்வாயில் ஓட்டப்பிடாரம் கொடுத்து வரக்கூடிய கால்வாயை செப்பரேட்டுக்கு மட்டும் 18 கோடி ரூபாயை வந்து செலவழிச்சா கணக்கு காமிக்கிறாங்க. என்ன செலவு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஸோ இப்படி வந்து நீர்நிலைகளை பராமரிப்பதாக சொல்லி கொள்ளையடிக்கிறதை தவிர ஒரு வரக்கூடிய வரத்து கால்வாய்களையோ அல்லது போகக்கூடிய கால்வாய்களையோ அல்லது குளத்தினுடைய கரைகளையோ அல்லது மதகுகளையோ சரி செய்யாதனுடைய விளைவாகத்தான் இன்னைக்கு எல்லா இடங்களிலும் இன்னைக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டமே தண்ணீரை தத்தளிக்கிறதுக்கு காரணமே தமிழ்நாடு அரசனுடைய பொதுப்பணித்துறை, இந்த நீர்வளத்துறை, ஒன்றியங்கள், பஞ்சாயத்துக்கள் ஒன்றும் கூட சரி வராமல் மக்கள் மீது பெரிய அளவு கூட அக்கறை இல்லாமல் செயல்படுறதுனால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. உயிரிழப்பு 300 பேருக்கு மேற்பட்ட உயிரிழந்துக்கிறாங்க. பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் வந்து இப்போ மழை வெள்ளத்தில் வந்து அழுகி கிடக்குது. அதே போல் எண்ணற்ற வீடுகள் பாதிப்பு, அவங்களுடைய வாழ்வாதார வாழ்க்கை வந்து கடந்த 1 வாரமாக வாழ்க்கையை வந்து முடங்கி போய் கிடக்குது. பல கிராமங்களுக்கு இன்னும் மின்சாரம் வரல, பல பாலங்கள் பல பாதைகள் உடைக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த அளவுக்கு பேரிடருக்கு காரணமே வந்து இந்த மாநில அரசு தான் காரணம். அதாவது வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து வரலாறு காணாத மழை பெய்ஞ்சு விவசாய நிலங்கள் கூட தச்சமே ஃபுல்லாமே போயிடுச்சு. நெல்பயிர், உளுந்து, பாசி, மக்காச்சோளம் உள்ளிட்ட பயிர்கள் வந்து முக்கியமாக நீரில் மூழ்கி சேதமடைந்தது. கடந்த ஆண்டு வந்து பயிர்களுக்கு வழங்கலை, சரியான முறையில் வந்து அரசு வந்து விவசாயத்துக்கு வழங்கலை. ஆனால் இந்த ஆண்டாச்சும் வழங்குமா அப்படின்னா கேள்வி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு அறிவிச்சிருக்காங்களாம், அதாவது ஹெக்டருக்கு வந்து 8500 ரூபாய் மட்டுமே அறிவிச்சிருக்காங்க. ஆனால் பொதுமக்கள்கிட்ட விவசாயத்தில் கேட்டால் இந்த 8500 ரூபா வந்து எங்கள் உழவு கூலி கூட பத்தாது. அதாவதுங்க ஒரு ஏக்கர் வாழைக்கு குறைஞ்சபட்சம் போடுறதுக்கு 32,000 ரூபா செலவாகுது. இன்னைக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் வந்து அத்திமரப்பட்டியிலையும் புளியஞ்சரசல்லையும் ஆப்படரடி பகுதியிலையும் எல்லா பகுதியிலையும் வந்து இது மாதிரி வந்து நட்டமாக இருக்குது. வெறும் 7000 ஏக்கர் கொடுத்து அந்த விவசாயம் எப்படி வந்து மீண்டு வர முடியும்? எல்லாருமே கடன் மட்டும் தான் வந்து அது வந்துருக்கு. விவசாயம் வந்துருச்சுன்னா அதில் வந்து கொடுக்கலாம் பண்ணுறோம். இன்னும் 8000 எந்த விதத்தில் போதுமாக தான் இருக்குது. ஹெக்டேருக்கு 17,000 பார்த்தா பெருசாக தெரியும். ஆனால் ஹெக்டேருக்கு 1 லட்ச ரூபா செலவழிச்ச பிறகு 15,000 ரூபா எப்படி போதுமாக தான் இருக்க முடியும்? அதனால் அரசு வந்து வெறும் கண்துடைப்புக்காக செய்கிறதெல்லாம் வந்து எதை விதத்திலும் சரியாக இருந்தது கிடையாது. முதல்ல இன்சூரன்ஸை கொடுக்கணும். அதே போல் நஷ்டஈடுங்கிறது ஆக்சுவல் காஸ்ட் என்னவோ அவங்களுக்கு தெரியும். ஒரு இன்னைக்கு உழவு கூலி எத்தனை ரூபா, அதை வந்து நடவு கூலி எவ்வளவு, களை எடுக்கிறது எவ்வளவு, உரம் எடுக்கிறது எல்லாமே அவங்களுக்கு வந்து தெரியும். தெரிஞ்ச பிறகும் வந்து அதை வந்து கண்டுபிடிப்புக்காக செய்கிறது எந்த விதத்திலையும் பிரயோஜனம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வந்து
மாநில அரசுக்கு வந்து இழப்பீடு, அதாவது இழப்பீடு வந்து பொதுமக்களுக்கு கொடுக்குறது முழு 4.5 கோடி இப்போ அறிவிச்சிருந்தாங்க. அது முழுமையாக வந்து அரசு வந்து முழுமையாக பொதுமக்களுக்கு வந்து சென்று அடையலன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு எழுதி வந்துட்டே இருக்குது நிறுவனத்துக்கு. இல்லை, அதாவது வந்து இப்போ அரசு வந்து இந்த வெள்ள நிவாரணத்துக்காக 450 கோடி ரூபா கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு 600 ரூபா 1500 ரூபா கொடுக்க சொல்கிறாங்க. இப்போ இவங்க வந்து அதையும் கூட முறையாக வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு எல்லாருக்கும் போயிருக்குதா அப்படிங்கிறது பல கேள்விக்குறி இருக்குது. அறிவிச்சிருக்கிறாங்க, அது வந்து பாதிப்புக்கு ஆளானவர்களுக்கு செஞ்சடையுதா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாது. அதனால தான் எல்லாருக்கும் வந்து ரேஷன் கார்டில் கொடுன்னு சொல்கிற காரணம், பேங்க்கில் கொடுன்னு சொல்கிற காரணமே வந்து இந்த மாதிரி வந்து எந்த விதத்திலும் யாரும் வந்து ஏமாறக்கூடாது அப்படின்னு காரணம். அதையும் அவர் கால் கொடுத்து கேட்குற மாதிரியே கிடையாது. அது இப்போ 6000 ரூபா வந்து எடுத்துக்கிறாங்கன்னா ஒவ்வொரு பொறுப்பாளரும் வந்து அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர் போய் ரேஷன் கடையில் வந்து அவனாக கார்டை கொண்டு போகிறான், 50 கார்டு கொண்டு போகிறான், பணத்தை வாங்குறான். அவன் 6000 வாங்கிட்டு 4000 கொடுக்குறான்னா 2000 கொடுக்குறான்னா கொடுக்குறது யாருக்கு தெரியும்? ஏன் இந்த மாதிரி மோசடியெல்லாம் பண்ணணும்? அதனால் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களுக்கு வீட்டுக்கு அவங்க நேரடி அந்த பலன் போய் சேரணும். திடீர்னு உங்களுக்கு கூட இப்போ இன்னும் வந்து பாருங்க, நாங்கள் வந்து இப்போ செவல்குளத்தில் பார்த்தோம், பல இடங்களில் வந்து ரோடு போச்சு, மக்கள் வந்து துடிச்சு கிடக்குறாங்க. தாசில்தார் போய் பார்க்கறதில்ல, வீடியோ பார்க்கறதில்ல, பஞ்சாயத்து பார்க்கறதில்ல, யாரும் எம்எல்ஏ போகிறதில்ல, இதான் போடுற ஓட்டு வாங்க வர்றாங்க. நல்லா 18 கோடி 20 கோடி 30 கோடிக்கு திட்டம் போடுறாங்க. எல்லாம் பங்கிட்டு கொள்ளையடிச்சுக்கிறாங்களே தவிர இந்த நாட்டு மக்களை பற்றி ஒரு சிறிய இந்த தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கிற மக்களை பற்றி சிறிய கவலைகள் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி மாவட்டத்திலும் சரி தமிழகத்திலையும் சரி, அதாவது பசுமை வீடுன்னு என்ற ஒரு வீடு இருந்துச்சு. பசுமை வீடு வந்து அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது பசுமை வீடு கொடுக்குறது வந்து பொதுமக்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ வந்து மத்திய அரசு வீடு வந்து கிடைக்கி, மாநில அரசு வந்து வீடுகள் வந்து சரியான முறையில் வந்து ஏழை எளிய மக்களுக்கு சென்று அடையல. அது அழிப்பு, அந்த அழிவின் காரணமாக தான் ஓட்டுக்கை வீட்டுக்கு நீங்கள் முறையான வீடு கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ வீடு வந்து சேதம் அடைஞ்சிருக்கான்னு சொல்லி ஒரு கருத்து. அதாங்க இப்போ வந்து ஒரு மத்திய அரசுடைய திட்டம், நல்ல திட்டம், வீடு கட்டுற வரும்போது ஒரு 30 வருஷம் 40 வருஷம் மண்சுவர் கட்டியிருப்பாங்க. அந்த மண்சுவர்கள் வந்து மழை காலத்துக்கு தாங்காது அப்படின்னு காட்டா புதிய வீடு கொடுக்குறாங்க. அந்த வீடு கொடுத்துருந்ததுன்னா இன்னைக்கு ஆயிரக்கணக்கான வீடு வீடுக்கு போயிருக்காங்க. ஸோ முதல்ல வந்து இப்போ இந்த நீர்நிலைகள், குளங்கள், அதே போல் ஓடைகள், இது எல்லாம் வந்து முறையாக பராமரிக்கிறதுங்கிற எண்ணமே இன்னைக்கு இருக்கிற அரசுக்கு சிறிது கூட கிடையாது. அதுக்காக ஒதுக்கப்பட்ட அத்தனை பணத்தையும் இவர்களே கூறு போட்டு வச்சுக்கிறது தான் இந்த மிகப்பெரிய இந்த பேரழிவுக்கே காரணம். கிராமங்களில் சார், கம்மாயில் சார், கனிம வளம் ஃபுல்லாகவே எள்ளி இங்கே மேலே போடணும். இதை கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா விலைக்கு விற்கிறாங்க. இது விலைக்கு விற்றுட்டு இப்போ உள்ள இறங்கினீங்கன்னா ஒரு இடத்துல மேடு ஒரு இடத்துல ஆகும், மழை ஏறி பாயாது. அதை லெவல் பண்ணி வைக்கணும். அதை லெவல் பண்ணுறதே இல்லை. காரணம் லாரியாக போகுது, போகுது, கெட்டாக வீட்டுக்கு பணம் வருது. இப்போ குளத்திலையும் ஒன்றி அந்த குளத்தையும் சீரழிக்கிறாங்க. அது மட்டும் தான் சார். இப்போ வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து மத்திய அரசு வந்து தருணர் எப்படி அப்படின்னா அவங்க அப்பூட்டு காசாக கொடுக்குறாங்க. அதை கருத்துக்கள் என்ன உங்களுக்கு? அந்த முதல்ல அவங்க வந்து கண்ணாடிக்கு முன்னாடி 4 தடவை அவர் பேச சொல்லணும். கண்ணாடிக்கு முன்னாடி நல்லா 4 தடவை பேச சொல்லணும். நீங்கள் மக்களெல்லாம் கேட்குறாங்க, ஆச்சுங்களா, எங்களுக்கு நீங்கள் அறிவிச்ச நிவாரணம் எங்கேன்னு கேட்குறாங்க. வேறு நேரத்தை கொடுத்த அறிக்கை, அந்த உத்தரவுகள்லாம் என்னாச்சு, அதை வாக்குறுதிகள் என்னாச்சுன்னு கேட்குறாங்க. இந்த நீர்நிலைக்கு 18 கோடி ஒதுக்குறது, 100 கோடி ஒதுக்குறது, கனிமவள பாதுகாப்பு சொன்னதெல்லாம் என்ன ஆச்சுங்கிறது அதெல்லாம் எடுத்து படித்து கண்ணாடிக்கு முன்னாடி கரெக்டாக நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கு விடை கிடைக்கும் சார். அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி மாவட்டம், தூத்துக்குடி அந்த அருகே உள்ள ஆத்தூர் பாலம், அதாவது வெள்ளக்காரன் கட்டின பாலம் இன்னும் இருக்குது. தற்சமயம் இவங்க போட்ட பாலம் ஆத்தோட அடிச்சுட்டு போயிட்டு அதான் அந்த பகுதியில் வந்து கொள்ளைக்காரன் கட்டினால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த இப்போ பாலம். இப்போ இந்த ஆட்சி பற்றி நீங்கள் ஆட்சி தான் அந்த வெள்ளைக்காரர்களுக்கும் கொள்ளைக்காரர்களுக்கும் என்ன வித்தியாசமோ அதுதான் வித்தியாசம். ஓகே சார், தேங்க்யூ சார். இப்போ இடத்துல வந்து இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பூரா வாழ்வாதாரமே உங்களுக்கு வந்து விவசாய பூமி தான். இப்போ துப்புர பயிற்சி பார்த்துக்கோங்க, அரசுக்கு வந்து உரிய இழப்பீடு வந்து இந்த போட்டப்படாத பகுதியில் பார்த்தீங்கன்னா உளுந்து பாசி எல்லாம் மானாவாரி நிலங்கள் தான் வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து அழிவு அந்த வாட்டி கொடுக்கல அப்படின்னா ஏற்பட்ட வேலை என்ன அப்படின்னா எப்பவுமே வந்து ஈவுன்னு சொல்லுவாங்க. ஒரு 1000 ஏக்கராவுக்கு பாதிப்பு வந்ததுன்னா அதில் வந்து 400 ஏக்கராவுக்கு 300 ஏக்கர் தான் கொடு, அது மாதிரி கணக்கு சொல்லுன்னு மேலிருந்தே சொல்லிடுவான். ஐயோ அது மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு வந்து பார்ப்பான், இது ஒவ்வொரு ஏரியா எடுப்பான், இன்னொரு ஏரியா எடுக்கவே மாட்டான், தலையாரியை வச்சே கணக்கு எடுக்கிறாங்க. இந்த வந்து முதல்ல
பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளும் துல்லியமாக வந்து ஊராக வரணும், கரெக்டாக பார்க்கணும். அதையெல்லாம் எடுத்து கொண்டு கொடுத்து எல்லா விவசாயிகளுக்கும் அந்த நட்டீடு அவரவருக்கு கொஞ்சம் சேரமாக இருக்கணும். 1000 ஏக்கரா இருந்தால் 400 ஏக்கரா கொடுக்குறது, 10,000 ஏக்கரா இருந்தால் 2000 ஏக்கரா கொடுக்குறது, இந்த மாதிரி ஏமாற்றுதெல்லாம் வந்து கூடாது. எல்லா பாதிக்கப்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் நட்டீடு போகணும். வீடு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் நட்டீடு போகணும். ஆடு மாடு இருந்தால் கொடுக்கணும். தொழிற்சாலைகள் எடுத்துகிட்டு இருந்தால் அவங்களுக்கு கொடுக்கணும். எல்லாருக்கும் என்னென்ன பாதிப்பு ஆளாகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர்கள் வந்து மீண்டும் எழுந்து நிற்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து நம்முடைய வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்துகிற அளவுக்கு அவங்களுக்கு உதவும். சார் வேற ஒன்றும் இப்போ கால்நடைகளுக்கு வந்து கோமாரின்னு ஒரு நோய் வந்து தாக்குதுங்க சார். இதை வந்து நம்ம மருத்துவமனையில் போய் அவங்க விவசாயிகளோ இல்லை அந்த ஆட்டுக்காரங்க கொண்டு போய் மருத்துவமனையில் கொண்டு போய் கால்நடை மருத்துவமனையில் கொண்டு போனோம் அப்படின்னா நம்மளை தான் மருந்து வெளியே வாங்கிட்டு சொல்கிறாங்க. இப்போ அவங்ககிட்ட அந்த மருந்து இல்லை, எங்கிட்ட இல்லை, நீங்கள் வெளியே வாங்கிட்டு வந்து கொடுங்க, நான் போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இன்னைக்கு நடந்த சம்பவம். ஒரு 10 ஆடுக்கு இப்போ ஒரு 200 300 உங்களுக்கே தெரியும். போட்டிகளுக்கு கணக்கு போட்டு பாருங்க, கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் ரொம்ப தவறானது. இதெல்லாம் தவறானது வந்து அரசு மருத்துவமனைகளில் இது மாதிரி வந்து முக்கியமான நேரங்களில் அது மக்கள் வந்து இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற போது இது மாதிரி எல்லாம் இந்த அதிகாரிகள் செஞ்சாங்கன்னா அது ரொம்ப கண்டிக்கிட்டாங்க. ஆடுகளுக்குமே ஆடு 10,000 15,000, ஆனால் இது ஒரு ஆட்டுக்கு 4,000 ரூபா பார்த்துக்கோங்க. அதான் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து இது பேர் தான் பகல் கொள்ளை ராட்சிங்கிறது இது பேர் தான். ஓகேங்க சார், தேங்க்யூ. ஊர்லேருந்து யாருமே வரலையா, யாருமே பார்க்க வரல இது வரைக்கும். இன்னும் ஒரு குளம் உடஞ்சி அங்கே போய்கிட்டு இருக்கு தண்ணி. அந்த குளம் போயிட்டு யாரும் விவசாயம் பண்ண முடியாது. அந்த ஒரு குளம் இன்னும் வரைக்கும் யாரும் பார்வையிடல. மொத்தத்தில் இங்கே இருக்க பஞ்சாயத்தை வந்து பார்வையிடணும். வண்டி ஏற்பாடு பண்ணுறதுக்கு இப்போ நாங்கள் ஊர்லேருந்து இந்த பாதையில் போகிற மூடு தான் அரிசி மண்ணாவது தோட்டப்பட்ட பிள்ளைங்க ஸ்கூலுக்கு சாப்பிடுறாங்க. அதை பண்ணிட்டு முதல் என்ன பாதுகாப்பு ரெடி பண்ணிட்டு ஆமா இப்போ போக்குவரத்துக்கு ரெடி பண்ணுவோம். அதுக்கப்புறம் பாருங்க வருஷம் முழுக்க அதை தான் அதைத்தான் பாருங்க. அந்த ஊர் வந்து புதியமுத்தூர் அந்த அங்கேருந்து வரக்கூடிய பாதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கட் ஆகிருக்குது. நான் ஏன்னா ஸ்கூல் 26ஆம் தேதி குழந்தைங்களாம் ஸ்கூல் போகணும். இப்போ மினி பஸ் கூட வர முடியாது, டூவீலர் கூட வர முடியாத பாதிப்பு இருக்குது. அது இம்மீடியட்டாக கொஞ்சம் எமர்ஜென்சியாக வந்து மண் அடித்து அந்த பாதையை கொஞ்சம் சரி பண்ணி சொல்லிருக்கோம். அடுத்த ஸ்டேஜ் ஒன்று என்ன பண்ணிக்கலாம். இம்மீடியட்டாக கலெக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு பண்ணிடுறேன். அவங்கெல்லாம் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து இப்போ தாலுக்கா ஆஃபீஸ் வரணும்னு சொல்லி உட்காந்துக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் இம்மீடியட்டாக பேசுறீங்க. ஓகே, முடிஞ்சதுன்னா இப்போ இன்றைக்கே வந்து பார்த்துருங்க, வந்து விசிட் பண்ணி. ஓகே ஓகே. இப்போ கொஞ்சம் இப்போ நாம் நிற்கிற இடம் வந்து ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஓட்டப்பிடாரம் யூனியனில் குலசேகரநல்லூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட செவல்குளம் என்ற கிராமத்தில். இது வந்து இந்த நம்ம பார்க்குற இடம் வந்து தள்ளி கிராமத்தில் இது வந்து செவல் குளம். இந்த கரையிலிருந்து பார்க்குறோம். இந்த ஊர் வந்து இந்த கரையை ஓரே ஒட்டியே ஏறக்குறைய 300 வீடு இருக்குது. இங்கே வந்து பெரும்பாலும் வந்து வேறு தொழிற்சாலைகள் எதுவும் கிடையாது. இந்த செவல் குளத்தை நம்பித்தான் இருக்கக்கூடிய பெரும்பாலான விவசாயமே நடைபெறும். இப்போ என்னென்னா கடந்த 18ஆம் தேதி 19ஆம் தேதி பெய்த மழையில் எல்லா குளமும் நிரம்பிடுச்சு. இந்த பகுதியில் வந்து 17ஆம் தேதி மழை குறைவாக இருந்தது. 18ஆம் மிக அதிகமாக மழை வரும். முன்னெச்சரிக்கையாக இருக்கணும்னு தெரிஞ்ச பிறகு கூட
வெயில் காலத்தில் சம்மர் சீசனில் இவங்கெல்லாம் எல்லா குளங்களையுமே வந்து தூர்வாரி கரைகளை எல்லாம் வந்து உயர்த்தி நல்லா வலுப்படுத்தி மதகுகளையும் வந்து சரி செஞ்சுருந்ததுன்னா அதை மிதமிஞ்சிய வந்து மழை வர்றபோது மதகு வழியாக தண்ணியை வந்து எடுத்து விட்டுருவாங்க. அப்போ வந்து குளத்துகளுக்கு ஒன்றும் பாதிப்பு இருக்காது. ஆனால் இவங்க வந்து அந்த நேரத்தில் வந்து தூர்வார மாதிரி கணக்குகளை காமிச்சு விட்டுறாங்க. அப்போ வந்து கரைகளை வந்து வலுப்படுத்துறதில்ல. அப்போ மழை வர்ற போது இந்த மாதிரி பெரிய பாதிப்புகள் வந்துடுது. இப்போது அதனால் இந்த பகுதியில் எல்லா பகுதி மக்களுக்குமே மிகப்பெரிய அளவுக்கு வந்து இந்த பகுதியில் ஒட்டப்படாரம் பகுதியில் வந்து நாங்கள் சக்கார்குடி குளம் உடைஞ்சது, ஓசனூத்து குளம், ஒட்டப்படாரம் குளம், மலர்குளம், ஒட்டப்படாரம் குளம், பல குளங்களும் உடஞ்சி போச்சு. இப்போ தண்ணி இருக்கிறது தண்ணியும் போயிடுச்சு அப்படின்னா விவசாயத்துக்கும் செய்ய முடியாது. அப்போ ஒரு மழை பெஞ்சும் அதுக்கு பிறகு வறட்சி வந்துடுது. ஸோ இதுக்கெல்லாமே அரசு தான் காரணமாக இருக்குது. அதிகாரிகளுக்கு ஒரு அதிகாரிக்கும் இன்னொரு துறைக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் இதே கிராமத்தை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தும் கூட இந்த கிராமத்தை உடைப்பு ஏற்பட்டு 1-2 பேர்லாம் அங்கே வந்து கட்டாக இருக்குது. அந்த ஊராட்சி மன்ற தலைவரே அதில் வந்து பொறுப்பெடுத்துக்கலாம் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து மக்களை வந்து உதாசீனப்படுத்துகிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அரசு நிர்வாகம் சரியாக இருந்தால் எல்லாரும் சரியாக இருப்பாங்க. மேல் தலையே சரியில்லைங்கிற ஒரு கால் அப்புறம் வந்து வழங்க போகும். அதுதான் நிலைமை இருக்குது. அதனால் முதல்ல வந்து இந்த கிராமத்துக்கு வந்து இந்த பாதையை செப்பரேட் கொடுக்கணும். அதே இந்த பகுதி மக்களுக்கு வந்து வீடுகளுக்குள்ள தண்ணி போயிருக்குது. இந்த பகுதியில் வந்து ஒரு சுடுகாட்டு பாதை கூட வந்து போடாமல் வச்சுருக்காங்க. ஸோ வந்து சாதாரண மக்கள் வந்து மிக சிரமத்துக்கு ஆளாக்குறாங்க. அது வெள்ளத்துக்கு பிறகு அவங்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய பாதிப்பாக உடனே அந்த அரசு வந்து அவருக்கு செய்ய வேண்டிய நிவாரணங்களை உடனே செய்யணும். முதல்ல அந்த பாதையை செப்பரேட் கொடுக்கணும். இன்சூரன்ஸ் விவசாயிகள் இல்லை, இந்த இன்சூரன்ஸுங்கிறது வந்து அடுத்தது. முதல்ல வந்து இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற அனைத்து விவசாயிகளுக்கும் வந்து முறையாக வந்து இந்த மேலே நின்றுட்டு மேலோட்டமாக கணக்கெடுக்கூடாது. துல்லியமான கணக்கீடுகள் மிகவும் அவசியம். ஒரு ஊருக்கு வந்து இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு மழையும் வறட்சி சமயத்தில் எல்லாமே 10% கூட 20% கூட 30% சொல்கிறாங்க. 100% வெள்ள பாதிப்பு இருக்கிறதா ஒரு கிராமத்துக்கு 30 பேருக்கு மட்டும் 30% கொடுத்தா 30 பேருக்கு கொடுக்க முடியும். அப்போ 70 பேர்த்த விட்டுறாங்க. அப்போ அந்த 30 பேர் வேண்டி வேண்டாம்னு பார்த்து தான் பண்ணுறாங்க. இதுதான் வந்து எல்லாருக்கும். அதனால வந்து இந்த மாதிரி பாகுபாடு இருக்கக்கூடாது. துல்லியமாக வந்து இருந்து அதை வந்து ஆதாரத்தோடு நம்ம கொடுக்க காமிக்கிற போது அதை எடுத்து எந்த விவசாயிகள் பாதிப்பு ஏற்பட்டிருக்குதோ, எந்த வீடு இடிஞ்சு கிடக்குதோ, அது ஒரு மோட்டர் பம்ப் செட் போயிருந்தா, ஆடு மாடு போயிருந்தா அதெல்லாம் கணக்கெடுத்து கரெக்டாக வந்து எல்லாருக்கும் பாதித்த அனைத்து விவசாயிகளுக்கும் அனைத்து குடும்பங்களுக்கும் உரிய நட்டீடை வழங்கணும். அதே போல் வந்து இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து விவசாயிகளுக்கு வந்து அது இந்த நேரத்தில் தான் அது வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிகளும் அதை வந்து முறையாக வந்து அவங்க நட்டீடை வந்து வழங்கணும். ராமநாதபுரம், திருநெல்வேலி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவிற்கு மழையினுடைய அதிகமாக மழை பெய்தாலும் அதனால் ஏற்பட்ட பெரு வெள்ளத்தாலும் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாயிருக்கின்றன. இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு 2 நாளில் 20 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்யும் என்று இந்திய வானிலை அறிக்கை ஏற்கனவே ரெட் அலர்ட் கொடுத்திருந்தது. எனவே தமிழ்நாடு அரசு இதுபோன்று வந்து அபரிதமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தினால என்னென்னலாம் பாதிப்புகள் ஏற்படும் என்று முன்கூட்டியே திட்டமிட்டிருக்க வேண்டும். அதனுடைய திட்டமிடாத காரணத்தினால தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய மிகப்பெரிய அளவுக்கு, அதாவது அதனுடைய தென்பகுதி உடன்குடி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், தூத்துக்குடி நகரம் மற்றும் உட்பட்ட பல்வேறு பகுதிகள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அதனுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய கோரம்பள்ளம் என்று அழைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு அணைக்கட்டுக்கு சமமானது. இது வந்து இந்த கோரம்பள்ளம் பேர் தான் வந்து இது குளமாக இருக்கிறத தவிர ஆங்கிலேயருடைய காலத்திலேயே 48 கண்மாய்கள் கொடுத்து, அதாவது வந்து சுலிசஸ் கொடுத்து இது கட்டப்பட்டிருக்கூடிய ஒரு மிகப்பெரிய 4 கிலோமீட்டர், அந்த கரை மட்டுமே 4 கிலோமீட்டர் நீளம், ஏறக்குறைய 2 கிலோமீட்டருக்கு 3 கிலோமீட்டருக்கு மேல் வந்து இதனுடைய அகலம் கொள்ளளவு கொண்டது. இந்த அணைக்கட்டை, இந்த குளத்தினுடைய கரைகளை வந்து முறையாக பராமரிக்கப்படாதது. அதே போல அன்றைய தினம், அதாவது இந்த குளத்திற்கு வந்து உப்பாறு ஓடையிலிருந்து நேரடியாக அந்த கண்மாய்க்கு தண்ணீர் போகும்.
அதே போல பல பகுதியில் மழை பெய்தாலும் அந்த தண்ணீர் வந்து சேரும். ஏற்கனவே அக்டோபர் மாதம் நவம்பர் மாதத்தில் பெய்த மழையில வந்து இந்த குளம் வந்து ஏறக்குறைய 90% கொள்ளளவுக்கு வந்து விட்டது. இன்னும் ஒரு 5% 10% தான் அதோடைய எஞ்சி இருக்குது. அப்போ 17ஆம் தேதியே வந்து பல பகுதிகளில் 20 சென்டிமீட்டரை மிஞ்சிருச்சு. பல பகுதி 40 சென்டிமீட்டர் 45 சென்டிமீட்டர்லாம் மழை பெய்கிற போது வந்து அது வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து அப்போ எந்த பகுதியை எப்போ வந்து எந்த குளத்தில் வந்து அதை திறந்து விடுறது அப்படிங்கிறது பொதுப்பணித்துறையுடைய துறையில் உள்ள அதிகாரிகள் வந்து அந்த மதகிட்டே தாசில்தார் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆர்ஐ எல்லாருமே வந்து அங்கேயே படுத்து கிடந்து தண்ணீர் மேல்மட்டம் உயர்றது மழை பெஞ்சிட்டு இருக்குது உடனடியே அதையே வந்து கண்காணிச்சு அன்னசரியா குளத்தில் இருக்க தண்ணி திறந்தும் விடக்கூடாது. அதே சமயத்தில் அந்த பயிர்க்கக்கூடிய மக்களுக்கு ஆபத்தை உண்டாக்கும் என்று சொன்னால் உடனடியாக திறந்து விடுறதுக்கும் அவர்கள் வந்து தயார் இருந்திருக்கணும். ஆனா இதுல என்ன நடந்துருச்சு அப்படின்னா ஏற்கனவே குளம் வந்து 90% நிரம்பி இருக்கு. மீண்டும் 20 சென்டிமீட்டருக்கு மேல 40 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை வந்துருச்சு. வந்த பிறகும் கூட அங்க இருக்கக்கூடிய அந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வந்து அவங்களுடைய மெத்தன போக்கு காட்டினுடைய விளைவாக வந்து அங்கங்க குளங்கள் வந்து பல பகுதிகளில் தானாகவே உடைஞ்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சொட்டு தண்ணி இல்லாம அந்த குளங்கள் வந்து வற்றி கம்ப்ளீட்டா வறட்சியான காலத்தில் இருக்கிற மாதிரி அந்த குளங்கள் இருக்குது. இதனால வந்து இங்க பக்கத்தில் இருக்கிற கிராமம் வந்து காளாங்கரை என்ற ஒரு கிராமம் கம்ப்ளீட்டா முழுமையா பாய்ச்சிருச்சு. பெரியநாயபுரம் பாய்ச்சி, கோரம்பள்ளம் பாய்ச்சி, அதே போல வந்து அத்திமரப்பட்டி, அதே போல குரங்கரிசல், அப்புறம் இது போல வந்து பல கிராமங்கள் சுற்றி இருக்கக்கூடிய பல கிராமங்களும் மிகப்பெரிய பாதிப்புக்காகி ஏறக்குறைய ஒரு 20-30,000-40,000 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்கள் இருக்கக்கூடிய வாழைகள் கம்ப்ளீட்டா சாஞ்சிருச்சு. நெல்வெயில் போயிருச்சு. பல பேர் உயிரிழப்புகள் ஆளாயிருக்கிறாங்க. சாலைகள் போச்சு. சொல்ல முடியாத அளவிற்கு மிகப்பெரிய வந்து பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. இந்த இதை வந்து நான் இன்னைக்கு பார்வையிட்டேன் ஆச்சுங்களா. இந்த கோரம்பள்ளம் இந்த கண்மாயினுடைய பல இடங்களில் குலைங்கரிசல் பக்கத்தில் ஒரு உடைப்பு, இங்கு ஒரு உடைப்பு, அதே போல வந்து அந்தோனியார் பக்கத்தில் உடைப்பு, இதுக்கு எல்லாமே வந்து இந்த மாவட்டத்தினுடைய பொதுப்பணித்துறையினுடைய அதிகாரிகளுடைய மொத்தமான மெத்தன போக்கும் அலட்சியம் தான் காரணம். அவங்க தான் அது வந்து குறிப்பிட்டிருக்கணும். இன்னும் சொல்ல போனால் அந்த கரையை மேம்படுத்துறதுக்காக சரல் கொண்டு வந்து வெளியிருந்து போடணும். அதுக்காக 12 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு வேலை நடந்துக்குது. 12 கோடி ரூபாய் வந்து வேலை செஞ்சிருந்தா இந்த கரை வந்து முறையா செஞ்சிருந்தா இந்த கரை உடஞ்சிருக்காது. அதே போல வந்து இந்த சுலீசன் அழைக்கப்படக்கூடிய அந்த வாய்க்கால் அந்த பகுதியில் வந்து சட்டர போகக்கூடிய பகுதியிலையும் வந்து தூர்வாரி இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்காது. அந்த 12 கோடி ரூபாயும் கொள்ளையடிச்சிட்டு மேல்போக்க குடத்தில் இருக்கிற மண்ணை மேலே போட்டு அதை வந்து மேற்பரப்பு வந்து பண்ணிட்டு பில் எடுத்து போயிட்டாங்க. ஸோ இந்த ஊழல்கள் இந்த தவறுகள் இதெல்லாம் தான் வந்து இப்போ இந்த குள உடைப்புக்கு காரணமாகுது. ஒட்டுமொத்தத்தில் இது அதிகாரிகள் தான் இந்த பொறுப்பேற்றுக்கணும். அதே போல இதே போல அமைச்சர் இருக்கிறாங்க, இந்த பகுதியுடைய அமைச்சர் இருக்கிறாங்க, சட்டமன்ற தொகுதியினுடைய இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் இப்போ என்னதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க? எம்எல்ஏனுடைய வேலை என்ன? எங்கள் பகுதியுடைய இதுக்கு வந்து ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மந்திரி போட்டுக்கிறாங்க. 4 மாவட்டத்தில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு மழை பெய்யும் என்று எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் முன்கூட்டியே வந்து இங்கே இருக்கணும் இல்லை, முடிஞ்சு 4 நாள் கழிச்சு வந்து வெறும் அரிசி பாட்டில் கொடுக்கறதுக்காக வராது. எனவே வந்து இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே இதுக்கு பொறுப்படுத்தணும். அதிகாரிகளுடைய போக்கு வந்து எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது விசாரணை நடத்தணும்னா யாரையும் விசாரிக்கிறது இல்ல. இது வந்து நீங்க 12 கோடி ரூபாய்க்கு என்ன வேலை செஞ்சீங்க ஆச்சுங்களா? 12 ரூபாய் எப்போ ஒதுக்கப்பட்டது? அதுக்கான வேலை வந்து இந்த குளத்தில் வந்து மேல் போட்டுக்கிற மண்ணு எங்கிருந்து கொண்டு வந்தீங்க? அப்புறம் இங்க வந்து குளத்துக்குள்ள வந்து என்னமோ வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்றீங்க, சூழ்நிலையில் வந்து பண்றீங்க. இங்க இருக்கிற விவசாயிகளுடைய நலனை பாதுகாக்கிறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆச்சுங்களா. இந்த குளத்தை வந்து முறையா தூர்வாரி சட்டம் இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து அங்க வந்து ஆழப்படுத்தி தண்ணீர் வந்து எளிதாக போராட பண்ணணும். கரையை வலுப்படுத்த போட்டு நீங்க அழகு 2 மரம் வைக்கிறதா முக்கியம். ஸோ இவர்கள் வந்து ஈரும்பேனோடு இருக்கிற தலையில கொண்டு போய் பூ வைக்கிற வேலையை பார்த்துருக்கிறாங்க. அதனால வந்து இது முழுமையா வந்து அந்த 12 கோடி இப்போ இருக்கிற 12 கோடி ரூபாய் யாரெல்லாம் விழுங்கிக்கிறாங்க அப்படிங்கிற குறித்து கண்டிப்பா அவர் வெள்ளையடிக்க வேணும். குடும்பத்துல வந்து அவங்க தான் ஓடி வந்து திறந்திருக்கான் கண்ணவாய் போறோம். நம்மளால திறக்கல. சரி, நம்ம அந்த பிடிஎஃப் டிபார்ட்மெண்ட் ஒரிஜினல் திறக்கல. எஸ்ஓ வரையே இல்லை. ஆமா
தம்பி என்ன நடந்துச்சு? சார் 10 மணிக்கு மழை வர ஆரம்பிச்சு சார். நான் விவசாய சங்க தலைவர்கிட்ட ஃபோன் பண்ணேன். எனக்கு ஊர் பெரியநாயபுரம், என் பேர் முத்துகிருஷ்ணன், சுண்டுமுனி ஒன்றிய தலைவர். அங்கே அவருக்கு 10 மணிக்கு மழை வர்றதை பார்த்து அன்னைக்கு நைட்டு கொடுக்குறத பார்த்து நான் ஃபோன் பண்ணேன். அவரே ஃபோன் எடுத்துட்டு முத்துகிருஷ்ணா அங்கே வந்து 2 கன்வை தான் தட்டியிருக்காங்க. பேசினேன், ஃபர்ஸ்ட் நேரத்தோட பேசினேன். அவன் அத்திமரப்படிக்காரங்க தட்ட விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள திறக்கிறவங்க சொல்கிறான் அப்படிங்கிறாரு. நான் எஸ்ஓ கடிச்சா எஸ்ஓ ஃபோன் எடுக்கல அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட தலைவர் எப்படியாவது இந்த மழையை தட்டுறதுக்கு வழி பண்ணுங்க, நீங்கள் போய் பாருங்க அப்படிங்க. என்னால் போக முடியாது, மழை வருது, நான் வந்து 3ஆம் மைல் பக்கத்தில் இருக்கேன், என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாரு. நான் ஒன்றும் பண்ண முடியாது, அந்த அத்திமரப்படிக்காரங்களுடைய இதனால அந்த ஆள் திறக்க மாட்டாரு அப்படிங்காங்க. அந்த ஆள் அந்த மழை திறக்க ஃபோன் எடுக்கவே இல்லை, எஸ்ஓ ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. 3 மணிக்கு மேலே தான் அந்த 16 கன்வாயே தட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தூங்கிட்டார் அந்த ஆள். அதுக்கப்புறம் அந்த புலையங்கேசல்ல உள்ள மக்கள் வந்து தான் அவனை அடிச்சு எழுப்பி திறக்க வச்சிருக்காங்க. அதுதான் காரணம் உடையிறதுக்கு காரணம். ஏன்னா 2000 தானாத்தான் உடைச்சது. அதுவும் காரணம். இந்த பிடபிள்யூடி வந்து இந்த குளத்தை வந்து ப்ராப்பரா அந்த மெஷர்மெண்ட் படி ஒரே அளவா வந்து அந்த மண் அடிச்சிருக்காங்க. நீங்க விவசாயம் இந்த மாதிரி கன்வையில உங்க பார்த்து தூக்கிட்டான், துறக்கியே இல்லை. ஒரு 7 தூங்கி போடல கண்ணை திறக்கிறதுக்கு. நஸ்கர் மட்டும்தான் உள்ள படுத்து கிடந்திருக்காரு. எஸ்ஓ போவே இல்லை. எந்த இடத்துல நினைச்சிருங்க? கண்ணுவா 40 ஒரு பொண்ணுதா? வரும். ஒரே ஒரு செட்டு மட்டும் திறக்கல. 48 திறந்து விட்டாங்க. 43 திறந்துட்டாங்க. 47 திறந்துட்டாங்க. 1 மணி திறக்கல. 23 திறந்துச்சு. ஒரு கண்ணு திறக்காது. திறந்து தண்ணி மேல விட்டு அடம் மூடி அந்த குளம் வந்து உடைச்சது. காலங்கரை துப்புர சுருவடா இருக்கும் சார். எங்க அந்த நேரம் போய் நான் மண்ணாளி கெட்ட போட போய் தான் இந்த அளவுடைய பிடுங்குச்சு. இல்லாட்ட காலங்கரை ஊரே இருக்காது, அத்திக்குட்டி மாதிரி ஆயிரும். உங்க ஊர் இந்த இருக்குது. ஆமா ஆமா, ஊர்ல இருந்து அந்த அளவுடைய உடைச்சி அங்கிருந்து வந்துட்டு இங்க இருந்து வந்துட்டு 2-3 இடத்துல நிறைய இடத்துல உடம்பு சார். நிறைய இடத்துல உடம்பு தண்ணி ஒழுங்கா பல இடங்கள்ல குறைச்சிட்டான் உயரத்தை. பல இடங்கள்ல பொக்கா போட்டு விட்டான் சார். இந்த அஜய் பட்டு ரோட்டை உடச்சு விட்டாங்க. அந்த ஓட்டை உடச்சு விட்டுதான் அந்த ரோடு அவங்க உடச்சு தானத்தை உடைச்சிருது. போன 2015 உடைச்சாங்க. அப்ப நாங்க போய் தடுத்துட்டோம். இந்த தடவை எங்க வெளியே போக முடியல, அவங்க உடைச்சிட்டாங்க. அது உடைச்சது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, அங்க உடைச்சிட்டு காலங்கிற காலத்தை உடச்சு விட்டா அப்படின்னாங்க. இது உடச்சு போன எல்லா வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. தண்ணி எல்லா வீடியோ இருக்காங்க. எதை சொல்றாரு அந்த ஆபீசர், அவங்க தம்பி இருக்காங்க, காலங்கிற உடச்சு விட்டான் அப்படின்னு முறையா வந்து பதிவு பண்ணணும். முறையா வந்து பதிவு பண்றதுனா வீடு ஒட்டு மொத்தமா எடுத்து போய் அவங்க வீட்டுக்கு பார்க்கணும். அவங்க வீட்டுக்காக அந்த வீட்டுக்கு முன்னாடி நிற்கணும், போட்டோ எடுக்கணும், அந்த வீட்டுடைய எண் எடுக்கணும், அதுக்குண்டான பட்டா எழுதெல்லாம் எழுதி இந்த மாதிரி சில 1000 ரூபா வீடு, 2 லட்ச ரூபா வீடு இந்த மலையில் இடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுக்கு நீங்க வந்து காசு இல்லைன்னா ஆயிரக்கணக்கான பெட்டிஷன் வர்ற போது இந்த ஊருக்கு 5 பெட்டிஷன், அந்த ஊருக்கு 5 எடுத்துட்டு 90 தள்ளி விட்டுருவாங்க. நம்மளுக்கு அதில் கழிஞ்சு விடாமல் இருக்கிற அளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இங்கே இருக்கிறவங்க வேற வந்து முயற்சி எடுத்துகிட்டே இருக்கும். அதில் ஏறணும் மேலே ஆச்சுங்களா. இடிஞ்ச வீடு லிஸ்ட்டில் நம்ம பேர் வர வரலும் நம்ம வந்து முயற்சியில் பாஸ் ஆகும். சரிங்களா? வந்துட்டே பேர் ஊர் பேர் மட்டும் இல்லை, எல்லாருடைய இடிஞ்ச பேர் வர மாதிரி இதுக்கு கவனமாக அடிக்கிறத போய் பார்த்துட்டே இருக்கணும். அப்போ தான் வரும். அதே போல தான் விவசாயம் நடக்குது. அதே ஆடு மாடு போயிருந்தாலும் அதுதான் ஆச்சுங்களா. ஆடு ஏதாவது இறந்துருந்ததுன்னா அதுக்கு வந்து உதவி கால்நடை சர்டிஃபிகேட் வாங்கணும். ஆடாக இருந்தாலும் வாங்கணும். மிஸ் ஆகியிருந்ததுன்னா வெள்ளத்தில் அடிச்சு போயிருந்தால் அதை வந்து புகார் கொடுக்கணும், ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் போட்டணும். இதெல்லாம் இல்லாமல் போச்சு 50,000 ஆடு போச்சு, மாடு போச்சுன்னு சொன்னால் நஷ்டீடு கொடுக்க மாட்டான். புலம்பி பிரயோஜனம் கிடையாது. நம்ம அறிவுபூர்வமாக செயல்படும். யார் படிச்சு வந்துக்கிறாங்க 2 பேர் பயங்கர லேடிஸ் வேறு யாருன்னு சொல்லுங்க. அதாவது பொது இன்ட்ரெஸ்ட்ல சமூக பண்ணி ஆட்டணும். நம்ம
புகார் கொடுக்கணும். எஃப்ஐஆர் போட்டு அதுக்கு பிறகு எஃப்ஐஆர் போட சொல்லணும். சரிங்களா? காணவில்லை இல்லை காணவில்லை கிடையாது, வெள்ளத்தில் அடிச்சு சொல்லணும். இவன் தான் கொண்டு நிறைய ஏரியா பாய்ச்சிருக்குது. அதில் நம்மளை விடாமல் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக சொல்லிட்டு அதை கவனமாக செயல்படுங்க. சரிங்களா? கொடுத்துட்டு அவங்க ஏதாவது வேறு மாதிரி பேசுகிறாங்கன்னா எங்களுக்கு கவுண்ட் பண்ணுவோம். சரிங்களா? நீங்களும்